எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செங்கோட்டையனை தாவேக்காவை நோக்கி பாஜக நகர்த்தும், அதுக்கான வாய்ப்பு அதிகம் நான் அன்னைக்கே சொன்னேன். அதனால தான் அவர் போய் அமித்ஷாவை சந்திச்சது. அமித்ஷாவுடைய திட்டம் என்னங்கன்னு நான் சொல்லிடுறேன். இது எடப்பாடி பழனிசாமி தெரியும், அவரும் உணர்ந்த. நீ கட்சி ஆரம்பிச்சு வண்டையா டெய்லி திட்டுற திமுக. ஸ்டாலினை பார்த்து அங்கிள்ங்கிற, சாருங்கிற, எல்லாரையும் வகை வகையா திட்டுற, பாப்பாங்கிற, விட்டு தள்ளுங்க நம்ம வேலையை பார்ப்போம்னு ஒருத்தர் சொன்ன உடனே ஐயோ என்னைய பத்தி அவதூறு பேசிட்டாரு. இதுவே அவதூறுனா நீ பேசுறதுக்கு எல்லாம் இன்னும் அதுக்கு பேரு. உதயநிதி நடிகராக இருந்துட்டு அரசியலுக்கு வந்தவர் தான். எய்ம்ஸ் செங்கலை தூக்கி தான் அட்டென்ஷனை ஷீட் பண்ணாரு. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே விஜய் முன்வைக்கிறாரு. பவள பாப்பான் தலைவான ஒரு கேப்ஷன் வச்சதுக்கு ஜெயலலிதா அவங்க என்ன பாடுபடுச்சு. ஜிஎஸ்டியை பத்தி ஒரு படத்துல ஒரே ஒரு டைலாக் வச்சதுக்கு உங்க ஜோசப் விஜய்ட்டாரு ஹெச் ராஜா. என்ன தொட்ட நீ கெட்டேன்னு அன்னைக்கு ஹெச் ராஜாக்கு எதிராக டைலாக் பேசிக்கணும். அன்னைக்கு ஜெயலலிதாக்கு எதிராக டைலாக் பேசணும். ரெண்டு திராவிட கட்சிகள் சேர்ந்துதான் தமிழகத்தை வளர்த்துக்கிறாங்க. உண்மைதான். திமுக மட்டும் அப்படின்னு கிடையாது. ஒரு புக்காவே கொண்டு வரலாங்கிறீங்க நீங்க. என்னெல்லாம் திட்டங்களை இடம்பெறலாம் நீங்க ஒரு 10 சொல்லுங்க. ஒன்று, தமிழ்நாட்டில் அதிகமாக தனிப்பட்ட முறையில் தொடர்ச்சியாக ஆட்சி செய்த ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அதிமுக. 10 திட்டம் சொல்றதுக்கு நீங்க நான் 3 பேர் சேர்ந்து டீ கடையில் உட்காந்து டீ வடையெல்லாம் கொடுத்து யோசிச்சு என்ன செய்ய வேண்டியிருக்கு, என்ன வேண்டியது. திமுகவுக்கு சார்பாக செயல்படுறதுனால தான் இவருக்கு அந்த விமர்சனம் இருக்கு. ஆனா வெளியில வந்து அதை தானே பண்றீங்க. அப்ப அந்த விமர்சனம் உண்மை தான் எடுத்துக்கணும். வாரிசு அரசியல் அப்படின்னு பார்த்தா இவரை நான் ஏத்துக்கிறேன். வாரிசு என்பதே ஒருவருக்கு தகுதி கிடையாது. கரெக்ட், அதை நான் உடன்படுறேன். வாரிசு என்பதே தகுதி குறைபாடும் கிடையாது. சமூக நீதியே திமுக இல்லைன்னு ஒரு விமர்சனமும் வருது இல்லை. உளறல்களுக்குலாம் நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு ஆதரவா வந்தது அப்படின்னா அருமையான கேள்வின்னு சொல்றீங்க, எதிர்ப்பா வந்தது அப்படின்னா உளறல் அப்படின்றீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜவேல்னா. என்னண்ணா மோடி மோடி வடை சூடுறாரு, கோபேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் தான் எல்லா பக்கம் ஜெயிச்சுட்டே இருக்காரு தொடர்ந்து. ஆமாம், பீகாரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் போய் பீகாரில் பிரச்சாரம் பண்ணுறாரு. தோக்கெடுக்கவே முடியல அவரை. எல்லா பக்கம் ஜெயிச்சுட்டே இருக்காரு. வெற்றி பயணத்துக்கு ஒரு தடையே வரமாட்டேங்குது. இங்கே தான் சொல்லிருக்கோம் கோபேக் மோடி. கேள்வியை எதிர்கொள்ள வேண்டியவர் இங்கே இருக்கிறாங்க. அவங்கள்ட்டே கேட்போம். வணக்கம் சார். நான் தெரியாதவங்க 2 பேருக்கும் அப்படிதான் இருக்கும். அப்படிதான். சரி, சொல்லுங்க. இப்போ உங்களை எப்படி சார் அறிமுகப்படுத்துறது? ஊடகவியலாளரா, இல்லை திமுக பேச்சாளரா, திமுக ஆதரவாளரா, இல்லை வருங்கால ராஜ்யசபா உறுப்பினரா, இல்லை வருங்கால வாரிய தலைவர்கள் ஏதாவது பொறுப்பா, இல்லை எப்படி உங்களை அறிமுகப்படுத்துறது? செந்தில்வேல் போதும், அதுதான் நிலையானது. பிறந்ததுலேருந்தே கூட இருக்கு. ஸோ இதெல்லாம் மற்ற வேறு வேறு காலங்களில் படிக்கும்போது மாணவன் இல்லையா, பள்ளி படிக்கும்போது பள்ளி மாணவன், அப்புறம் கல்லூரினா கல்லூரி மாணவன், அப்புறம் வேலை பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு தனியார் துறையில் ஒரு எம்ப்ளாயி, ஊடகத்துறையில் வரும்போது பத்திரிகையாளர். ஊடகத்துறையிலே ஒவ்வொரு பேர், ரிப்போர்ட்டர், சீனியர் ரிப்போர்ட்டர், சப் எடிட்டர், இன்புட் எடிட்டர், சீனியர் எடிட்டர், பொலிட்டிக்கல் எடிட்டர். அதுலேயே ஊடகத்தில் இன்னொரு பேர் வச்சுருந்தாங்க. அது பின்னால் வரும். அது பின்னாடி வருவோம். அது பின்னாடி இன்னொரு பேர் உங்களுக்கு வச்சுருந்தாங்க. அது பின்னால் வரும். பின்னாடி வருவோம். தமிழ்நாட்டுக்கு வந்தார் பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மோடி கோவைக்கு. அப்படி ஏர்போர்ட்லேருந்து இந்த மேடைக்கு வரப்போ பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுறது உறுதியாயிடுச்சு. நீங்களே கேள்விங்க, இவர் எதுவும் கேட்க மாட்டாரா? அடுத்த கேட்டது தான் நான் மட்டும் கேட்டேன். அவர் கேட்டதை நீங்கள் கேட்டீங்களா? சரி, ரைட், ஓகே. என்னென்னா பீகாரை பொறுத்தளவில் நான்லாம் எங்கேயும் பிஜேபி ஆட்சி அமைக்காதெல்லாம் என்ன சொல்லலை. நான் கூட முகநூலில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை கூட சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பாரு, முகநூலில் முந்தின நாள் இப்படி போட்டுட்டு, அதாவது ஒரு மூத்த செய்தியாளர், ஒரு முன்னணி நிறுவனத்தினுடைய தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய எடிட்டர், நான் பேர் சொல்கிறது மரியாதையாக இருக்காது, அவர் பீகார் போயிட்டு வந்தவர் சொன்னார், அங்கே தேஜஸ்விக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தார். அடுத்த நாள் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு, முந்தைய நாள் சாயங்காலம் டெல்லியில் குண்டு வெடிக்குது. நான் அப்போ அதை மீன் பண்ணுறதுக்காக போட்டேன். ஏன்னா அங்கே பேசணும்னு சொல்கிறாரு, அது எப்படி எலெக்ஷன் கரெக்டாக குண்டு வெடிக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்காக நான் ஒரு பதிவு போட்டேன். தேஜஸ்விக்கு அங்கே மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது என்று மூத்த பத்திரிகையாளர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி எங்கேயும் நான் ஊடகவாதங்களையும் எதுலேயுமோ எனக்கு உறுதியாக நம்பிக்கை இருந்துச்சு, அங்கே என்ன தான் நடக்கும், பாஜக அலையன்ஸ் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாருமே நம்பினோம். அது பல காரணங்கள். எஸ்ஐஆரும் அதில் ஒரு காரணம். எஸ்ஐஆர் மட்டுமே காரணமா அப்படின்னா இல்லை, எஸ்ஐஆரும் அதுக்கு ஒரு காரணம், கடைசியாக கொடுத்த 10,000 ரூபா ஒரு காரணம். இதை தாண்டி காங்கிரஸுக்கு அங்கே அமைப்பு இல்லைங்கிறதும் ஒரு வருத்தமான உண்மை. அமைப்பு ரீதியாக காங்கிரஸ் தன்னை பலப்படுத்தி கொடுங்கிறதும் உண்மை. இதெல்லாத்தையும் சேர்த்தா நம்ம அணுகிறோம். அதில் மோடி பீகாரில் வெற்றி பெற்று விட்டார் அப்படிங்கிறதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல
இல்ல மோடி தான் சொல்றாரு தமிழ்நாட்டில் பீகாரிகள் கொடுமைப்படுத்துறாங்க, அவரை கூட்டு வந்து பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பீகார்ல மோடி தான் குற்றச்சாட்டு வச்சாரு. சம்மந்தப்படுத்தி தானே பேசுறாரு. இப்போ நீங்கள் 2 நண்பர்கள், உங்களை யாரோ கொடுமைப்படுத்தினா அவருக்கு கோவம் வருமா வராதா? வருத்தம் செய்யும். அதுனா மோடியினுடைய வருத்தத்தில் நியாயம் இருக்குது. அதில் எனக்கு நீங்கள் ஆளுநர் ஆர்.என். ரவி எவ்வளோ கொடுமைப்படுத்துறாரு ஸ்டாலின். அப்போ தன்னுடைய நண்பனுக்காக இந்த குரலை கூட கொடுக்கலன்னா எப்படி? அந்த வருத்தத்தில் அவர் சொல்லியிருப்பார். அதை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அது நண்பனுக்கான குரல். நானாக தான் நண்பனை மாற்றிருப்பேன். நீங்கள் நண்பனை மாற்றிடுவீங்களா? சரி, அது அப்படி மாற்ற முடியல. அவங்க அப்படி மாற்ற மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு வந்து சித்தாந்த நட்பு அது. அதனால் அது ஆர்.என். ரவியை வந்து ஸ்டாலின் கொடுமைப்படுத்துறாருன்னு நினச்சிருப்பாரா இருக்கும். மற்ற மாநிலங்கள் எல்லாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்ட மாதிரி எல்லோரும் கப்பம் கட்டிய பிறகு நீ ஏன் அடிபடியை மறிக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி. இப்போ தமிழ்நாட்டில் நான் சங்கின்னு பற்றி பேசிட்டோம்ல, அதே மாதிரி இன்னொரு வார்த்தை வந்து தமிழகம் முழுக்கவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தற்குறி. அந்த வார்த்தை வந்து தொடர்ந்து தாவேக்காவை தாக்குறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. விஜயோட அரசியலை பொதுவாக நீங்கள் எப்படி இப்போ பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ஆக்சுவலி அவரை சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டிலாம் கூப்பிடணும்னு எனக்கு ஆசை. எனக்கு அப்படி ஆசை தான். பட்டு இப்போ நீங்கள் தற்குறிங்கிற வார்த்தை எங்கேருந்து வருது? யார் சொன்ன வார்த்தை? யாரா அடையாளப்படுத்தியிருக்காங்க அந்த வார்த்தையை? யாருக்கும் அதுக்கு காப்பிரைட் யாரும் கேட்க முடியாது. ஏன்னா பொதுமக்கள் தளத்திலேருந்து இயல்பாக உருவான ஒரு வார்த்தை. அது எப்போ உருவாகுது அப்படின்னா, எந்த புரிதலும் இல்லாமல் ஒருத்தன் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, ஏன்னா லூஸ் மாதிரி பேசுகிற அப்படிமா சில ஊரில், ஏன்னா நீ இப்படி பேசிட்டு இருக்கிற விவரம் இல்லாமல் வரான் சில ஊரில், ஏன்னா நீ தற்குறித்தனமாக பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க சில ஊரில். அப்போ அந்த தற்குறித்தனமான அப்படிங்கிற வார்த்தை எந்த புரிதலும் இல்லாமல் பேசக்கூடியவர்களுக்கு சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கலாம், சொல்ல விட. அப்போ இது ஏன் உங்களுக்கு அடாப்ட் ஆச்சு? அதை நீங்கள் என்றைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? அது யோசிக்கல. இப்போ நீங்கள் சமீபத்தில் எஸ்ஐஆர் வந்துச்சிங்க. எஸ்ஐஆரை பற்றி தாவேகாவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி பேசுகிறாங்க. திமுக அரசே அப்படிங்கிறாங்க. இது நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறது? எஸ்ஐஆருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க எடப்பாடி என்ன சொல்கிறாரு, எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்க்குது திமுக. சரி, ஏன்னா இறந்தவர்கள் ஓட்டு அப்படியே இருக்கணும், இடம் மாறினவர்கள் ஓட்டு அப்படியே இருக்கணும், அப்போ கல்ல ஓட்டு போட முடியும், 40,000 20,000 அதனால் அப்படியே விரும்புது. சரி. அதே நேரத்தில் எஸ்ஐஆர் உள்ளே வந்தோடனே முதல்ல ஃபார்முக்கு போய் முதல்ல நிற்கிறது திமுக தான் நிற்கிறாங்க. சரி. இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வை நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஆனால் நாளையிலேருந்து நீங்கள் பெட்ரோலே போடக்கூடாது. அது எப்படி முடியும்? அப்படி தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி பேசுறது. அதிமுகவே உள்ள போய் அந்த வேலையை பார்க்க முடியல, திமுகவே அந்த போய் அந்த திமுக நீக்காத அளவுக்கு என்ன வேலை பண்ணுதுங்கிறாரு. திமுக அரசு அதிமுக கடுமையாக இருக்குதா? திமுக அரசு அதிமுக கடுமையாக இருக்குது. அதிமுகவினர் யாரும் திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் உரிமை பயண திட்டத்தின் கீழ் பேருந்தில் பயணிக்கக்கூடாது. அப்படி பேசுவீங்களா நீங்கள்? இல்லை, அதுக்கான எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி கிடையாது. அப்போ எதிர்ப்பு என்பது நான் அந்த திட்டத்தை எதிர்க்கிறேன். ஆனால் நீ இந்த திட்டத்தின் படி இப்போ நீட்டை நம்ம எதிர்க்கிறோம். ஆனால் நீட்டு தான் ஒன்று சொல்லுகின்ற வரை, அந்த நீட்டுக்கு தீர்வு கிடைக்கின்ற வரைக்கும் அப்போ என் வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடாதா? என் வீட்டு பிள்ளைங்க ஒரு பக்கம் படிக்கும். ஆனால் நான் என்ன செஞ்சிட்டு இருப்பேன்? அதை ரத்து செய்யறதுக்கு போராடணும். அதுதானங்க ஃபேக்ட்டு. நீங்கள் அப்படி தானே நடக்கும். நீங்கள் இதோட இந்த புரிதல் கூட இல்லைன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? வெள்ளக்காரனை தான் சண்டை போட்டோம், ஒரே ஆடலை யார்கிட்ட நடத்தணும்? அதுதான் நேற்று விஜய் பேசுகிறாரு. பேசும்பொழுது நீங்கள் வந்து நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்லி போய் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டீங்க. நாங்கள் வந்து சரி நீங்கள் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, சரி நாங்கள் ஒரு தீர்வை சொல்கிறோம். என்ன தீர்வுன்னு சொல்ல மாநில பட்டியலுக்கு கொண்டான்னு சொல்லி. அது தீர்வு யார் கொண்டு வரணும்? அவர் சொல்கிறாரு. இல்லை சார், அவர் சொல்லிட்டாரு யார் கொண்டு வரணும். அவங்க மத்தியில் உள்ளவங்க எல்லாம் செய்யணும். மத்தியில் யார் இருக்கா? ஒன்று பாஜக இருக்கு. பாஜக கொண்டு வர மறுக்குது. இப்போ நீங்கள் யாரை கேட்கணும்? இன்றைக்கு அது அந்த மாதிரி நாங்கள் தீர்வை சொன்னாலும் எங்களை தற்கொலைன்னு சொல்கிறீங்க. இல்லை சார், அப்படிங்கிற அந்த தீர்வை நீங்கள் அங்கே சொல்லலை. பிரச்சனைன்னா இந்த நீட்டுக்கு சொல்லிடுவோம். ஏன்னா நக்கீர நேர்கள், அறிவார்ந்த நேர்கள் நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். ஏன் எனக்கு கோவம் வருதுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நீட் இருக்குல்ல, யாராவது ஒரு தாவேக்காவை சேர்ந்த தோழர்கள் சகோதரர்கள் நீங்கள் நக்கீரனுக்கு அழைச்சிட்டு வாங்க. நம்ம சண்டை போடலாம் வேண்டாம், இன்னும் நிதானமாக உரையாடுவோம். ஆதாரங்களோடு அவங்ககிட்ட கேட்போம். யாரேனும் ஒருவர் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் நேஷனல் மெடிக்கல் கமிஷனுக்கு என்ன வேறுபாடுன்னு அவங்க எனக்கு சொல்லட்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நீட்டு, இன்னைக்கு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொண்டு வந்துச்சு. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் யார் கொண்டு வந்துச்சு? பாஜக அரசு கொண்டு வந்துச்சு. காங்கிரஸ் கொண்டு வந்த நீட் அல்ல இது. அதை கம்ப்ளீட்டாக ஸ்கிராப் பண்ணி தூக்கி போட்டாச்சு சார். நாடாளுமன்றத்தில் அவன் சட்டமாகவே ஆக்கிட்டாங்கிற நீட்டை. உங்களுக்கு புரியுதா? முன்னாடி கொண்டு வந்தது ஒரு அரசினுடைய திட்டத்திற்கும் ஒன்று நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கப்படுவதற்கும் பாரபரிய வேறுபாடு இருக்குது. கரெக்டா? இப்போ மகளிர் உரிமை பயண திட்டம், இது சட்டமா திட்டமா?
இது திட்டம். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகணும். சட்டமா திட்டமா? சட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, நான் சொல்ல உங்களுக்கு புரியுது இல்லை? உங்களுக்கு 69 விழுக்காடு தமிழ்நாட்டில் சட்டமா இருக்குது, கரெக்டுங்களா? திட்டமா சிலதை கொண்டு வருவாங்க, அது சட்டமா இருக்காது, திட்டம். பெண்களுக்கு 1 விழுக்காடு கட்டண கழிவு பத்திரப்பதிவில், அது திட்டம். அப்ப சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நீட்டை சட்டமாக்கியது யாரு? பாஜக அரசு. நெக்ஸ்ட்டுங்கிற தேர்வு நான் படிச்சு முடிச்சிட்டேன் சார். எம்பிபிஎஸ் நான் படிச்சே முடிச்சிட்டேன். நான் வெளியில வரணுங்கும் போது என்கிட்ட என்ன செய்யறான், அதுக்கு ஒரு எக்ஸிட் எக்ஸாம் வைக்கிறான். அப்ப ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, ஒரு வார்த்தையை சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா விரும்பாத மாநிலங்களுக்கு நீட் விலக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் சொன்னார். சொல்ல வச்சது திமுக. அப்ப திமுக ஒரு கட்சியோட கூட்டணி வைக்குது. கூட்டணி வைக்கும்போது என்ன சொல்லுது? அப்பா நான் கூட கூட்டணி வச்சிருக்கேன், நீ ஆட்சிக்கு வந்தீங்கன்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்பா. ஓகேவா? ஓகேங்க, அப்ப எங்க ஊர்ல வந்து சொல்லு, எங்க மக்கள்கிட்ட சொல்லு சொல்றாரு. பட் கெடுவாய்ப்பு, காங்கிரஸ் வெற்றி பெறல, பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்ப அவன் தரம் அடிக்கிறான், தரம் மறுக்கிறான். என் பொருளை நீங்க புடிங்கி வச்சுக்கிட்டீங்க, உங்ககிட்ட வாங்குறதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இவர் வந்து என் கூட சேர்ந்து உங்களோட சண்டை பண்ணுமா? அவர்கிட்ட இருந்து அதை கூட வாங்க முடியல, நீ என்ன மனுஷனை நீத்திட்டு இருந்தா? புரியுதா உங்களுக்கு? அப்ப அதிகாரத்தை நீ குமிச்சு வச்சிருக்கிற. ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம். நாங்களும் கூட்டணியில் இல்லாத போதும் கூட்டணியில் இருந்த போதும் ஒரு இணக்கமாக செயல்பட்டு திட்டங்களுக்கு பணம் வாங்கணும், சில திட்டங்களை செயல்படுத்தணும்னு சொல்கிறாருல எடப்பாடி. ஒன்றிய அரசுகிட்ட இணக்கமாக போனால் தான் காரியங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிறாரு. இணக்கமாக பார்த்தாலும் திட்டிகிட்டு இருக்கீங்க, மோதல் போக்கோடு இருக்கீங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக்ன்றாங்க. இணக்கமாக போய் நீட் விளக்கு வாங்கிருக்கலாம்ல அவங்க. எடப்பாடி கேட்குறேன், இணக்கமாக போய் நீட் விளக்கு வாங்கிருக்கலாம்ல. எடப்பாடி பழனிசாமி வாங்கினாரா? எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு பச்சை பாஸ் எடுத்துட்டு கிளம்பினார்ல சார். முதல் நாள் பரப்புரை பிரச்சாரம் விவசாயிகளை சந்திச்சார். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விவசாயி ஒரு கேள்வி கேட்டார், ஞாபகம் இருக்கா? அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஏன் நிறைவேற்றப்படல, நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு சொன்னீங்க தானே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பார்த்து கேட்டார். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சார் பதில் சொன்னார்? மத்திய அரசு அனுமதி தரல. மத்திய அரசு வந்து என்ன செஞ்சு வச்சிருக்கு, அது வந்து சிக்கல் வந்து மத்திய அரசுல இருக்குது. சொன்னாரா சொல்லலையா? வீடியோ ஆதாரம் இருக்கு. நீங்கள் எனக்குமா தானே இருந்தீங்க, ஏன் உங்களால் பெற முடியல? நீங்கள் இணக்கமாக இருந்து என்னெல்லாம் பண்ணீங்க நான் சொல்லட்டுமா? நீங்கள் இணக்கமாக இருந்து சிஏஏவை ஆதரிச்சிங்க, நீங்கள் இணக்கமாக இருந்து வேளாண் சட்ட திருத்த மசோதா வருவதற்கு காரணமாக இருந்தீங்க, நீங்கள் இணக்கமாக இருந்து நீட்டை கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாட்டில், நீங்கள் இணக்கமாக இருந்து வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் டிஎன்பிசி எழுதலான்னு கொண்டு வந்து வச்சிங்க. ஆமாம், அது பெரிய. நீங்கள் இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் காவு கொடுத்தீங்க. இந்த அரசு வந்து சண்டை போட்டு மீட்டுக்கிட்டு இருக்கு. சண்டை போட்டு மீட்பேன்னு ஒருத்தர் சொன்னார், அதுல சிலவற்றை மீட்டி இருக்கிறார், சிலவற்றை மீட்க முடியலன்னு எள்ளி நகையடை சொன்ன பத்தியா அப்படின்னு கேட்கறது எடப்பாடி பழனிசாமி கேட்கலாம். விஜயும் கேட்டாருன்னா இல்ல, விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, எதிர்ப்பு தெரிவிக்கிறது நியாயமான எதிர்ப்பு தானே. கரெக்ட் சார். யாரை நோக்கி கேள்வி கேட்கணும்னு இருக்குல்லங்கிறேன். நீங்க ஒரு ஒண்ணு, சென்னை விமான நிலையத்துல 4 நாளா விமானம் இறங்கல, தர இறங்கல, ஏறல. இதுக்கு நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் திட்டுவீங்களா, ஒன்றிய அரசு கேட்பீங்களா? அது ஒன்றிய அரசு பொறுப்பு தான். அது மாதிரி சிலது இருக்குல்ல. இதுல வந்து எஸ்ஐஆர் யாருடைய வேலை? அப்ப நீ தேர்தல் ஆணையத்தை கேட்கணும். மாநில பட்டியலுக்கு கல்வியை தரம் இருக்கிறது பாஜக தானே கேட்கணும். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றி நான் என்ன செய்வேன், அனுப்புவேன், ஒன்றுபட்டு நின்று ஃபைட் பண்ணுவோம், ஒன்றிய அரசு ஒப்புதல் தரணும்னு கேட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உடனடியாக நீட் விலக்குக்கான ஒரு சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணாரா? அதை கொடுத்தாரா? அதை தலைநகரில் போட்டு படுத்துவனது யாரு? இந்த ஆளுநர் ஆர் என் ரவி. அவரை கண்டிக்கிறதுக்கு துப்பு இருக்குதா எடப்பாடிக்கு? கேட்டிருக்கணுமா இல்லையா சார்? கேட்கணும்ல. ஏங்க என்னங்க, எனக்கும் அதிமுக 1000 சண்டை இருக்குங்க, எனக்கும் திமுக 1000 சண்டை இருக்குங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏகமானதான் நானும் சேர்ந்து ஓட்டு போட்டு தாங்க அந்த மசோதா பாஸ் ஆயிருக்கு. என்னங்க நீங்கள் வச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்கணும். சரி, ஒரு நிமிஷம் சார். இப்போ அதில் முடிச்சிட்டாங்க, அப்புறம் கடைசி அப்போ அதில் வாய்ப்பு இல்லைன்னா முதலமைச்சருக்கு என்ன வாய்ப்பு? நீதிமன்றத்துக்கு போகிறாரு. நீதிமன்றம் என்ன சொல்லுது? ஏங்க முதல்ல அதை அனுப்பி விடுங்க எங்கேங்குது. குடியரசுத் தலைவர் வச்சுக்கிறாரு, திருப்பி நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. என்னங்க எவ்வளோ நாளுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் ஒரு காலக்கெடு விதிக்குது. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு சம்மதிச்சாங்களா? இப்போ இதுக்கு ஸ்டாலின் என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க. இது ஒட்டுமொத்தமும் டெல்லியினுடைய அதிகார குவியல், டெல்லியில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக அதிகார திமிரில் செய்யக்கூடிய ஒன்று. இப்போ தமிழ்நாடு மக்களுடைய கோபமெல்லாம் டெல்லியை நோக்கி திரும்பணும். திரும்ப விடாதபடி டெல்லி இல்லை, நீ டெல்லியை மறந்துடு, டெல்லி இல்லை விட்டுரு, இந்த பாரு இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு திமுகவை நோக்கி, ஒரு மாநில அரசை நோக்கி இந்த கோபத்தை திருப்புகிறீர்கள் என்று சொன்னால்
நீங்கள் பாஜகவின் ஏஜெண்டா இல்லையா? ஆனால் இப்போ கொள்கை எதிரி அவங்க தானே சொல்கிறாரு அவர். கொள்கை எதிர்த்து நீங்கள் எத்தனை போராட்டம் பண்ணிருக்கீங்க? நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம், அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, அப்படி தான் தெளிவாக இருக்கிறோம்னு திருப்பி சொல்கிறாங்களே. நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் நம்புறீங்கன்னா நான் நம்புகிறேன். இப்போ நேற்று பேசும்பொழுது அண்ணாவை ஏற்றுக்கிட்டவர் எம்ஜிஆர், அவர் வந்து கொடியிலே அண்ணாவை வச்சுட்டார். இப்போ அண்ணா தொடங்கிய கட்சியை இவங்க எப்படி வச்சுருக்காங்க நான் சொல்லி தான் தெரியணுமா? எல்லாரும் பாருங்கள் எப்படி இருக்குது, எப்படி வச்சுருக்காங்க, எதுவும் சரியில்லைங்கிறாரு. அடுத்த வார்த்தை ஏன் அவர் சொல்லுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஏன் வெளிப்படையாக சொல்லுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 2 பேரும் கரெக்டாக சொல்லுங்கள். அடுத்த டீ நான் ஏன் செலவில் வாங்கி தரேன். ஏன் சொல்ல தெரியுமா? ஏன்னா A4 சீட்டில் அது இல்லை. அங்கே என்ன இருக்கோ அதானே சொல்லுவார் அவர். வாஜ்பாய் நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இருக்கின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா நாடாளுமன்ற மாநிலங்கள உறுப்பினர். நான் இந்த அறிவு திருவிழாவில் அதை எடுத்து பேசியிருக்கிறேன். அதில் பேசுகிறார் அண்ணா. வாஜ்பாய் அவர்கள் இங்கே பேசினார், மொழியை பற்றி பேசுகிறாங்க, ஹிந்தியை பற்றி. அவர் ஹிந்தியை ரொம்ப பாராட்டி பேசினார். எனக்கு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி தான். ஹிந்தி வந்து இந்தியா முழுமைக்கும் பரவணும்னு வாஜ்பாய் பேசினார். விட்டா அவர் உலக நாடுகளுக்கு முழுவதும் ஹிந்தியை கொண்டு போகணுங்கிற அளவு கூட பேசுவார். பரவாயில்ல, இருக்கட்டும், அது அவருடைய மொழிப்பற்று. நான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாஜ்பாயாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி அவர் மொழியை காக்க போராடுறாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தமிழை காக்க போராட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். வாஜ்பாய்க்கு இருந்தால் அது மொழி பற்றி, எனக்கு இருந்தால் அது மொழி வெறியா அப்படின்னு அண்ணா கேட்குறாரு. அதே கேள்வியை இப்போ இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி ஹிந்திக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. சரியா? சில சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது, ஒன்றிய அரசு மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது அந்த சட்ட நகலை கிழித்து போட்டார் யார்? உதயநிதி. போராட்டம் பண்ணாங்க. அப்போ இந்த சட்ட எரிப்பு போராட்டம், சட்ட கிழிப்பு போராட்டத்தெல்லாம் இப்போ வரைக்கும் திமுக தொடர்ந்து அண்ணா வழியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அண்ணாவுடைய இருமொழி கொள்கை திமுக கைவிட்டுடுச்சா? அண்ணாவின் பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும் சாதிச்சு காட்டினது யார்? இந்த திமுக அரசு. அது எப்படி அண்ணாவுக்கு எதிரான கட்சியாகவும் அரசாகவும் இருக்கும்? இப்போ வரைக்கும் ஹிந்தி ஏற்றுக்கிட்டாங்களா? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பது திமுகவினுடைய 50 முழக்கங்களுள் ஒன்று. அதனுடைய பிரதானமான ஒன்று, நீ நிதி தர மறுக்கிற கல்விக்கு. புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால், தேசிய கல்விக் கொள்கையை NEP-யை ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு நிதி தாரேன் என்று சொன்ன பிறகு நீ உன் 2500 கோடி இல்லை, உன் 50,000 கோடி தந்தாலும் எனக்கு வேண்டான்னு சொல்கிற ஒரு முதலமைச்சர் எப்படி அண்ணாவின் கொள்கைகளுக்கு முரணாக தெரிவார் உன் கண்ணுக்கு? அப்போ இவ்வளவுத்தி செஞ்சு சண்டை போடுற ஒருத்தர், அவருக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்து என்ன செய்ய போகிறீங்க? அண்ணாவையும் திராவிட இயக்கத்தையும் நீங்கள் கற்றுத்தர போகிறீங்களா? இல்லை, நீங்கள் கூட ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தீங்க, இத்தனை சாதனைகள் பண்ணியிருக்காங்க, போர் அடிச்சா வெளியே போயிடலாம் சொல்லியிருந்தீங்க ஒரு இடத்துல. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல திமுக அரசின் மீது. ஒரு கொடுங்கோல் ஆட்சி மாதிரி நடத்துகிறாங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் போகலாம், அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டே போகலாம்ல. அது குறித்து ஏன் பெருசாக நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் மனசாட்சியோட சொல்லுங்கள் சார். திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களை கேட்டிங்கன்னா நான் ஒரு 100 திட்டங்கள் அடுக்குவேன். திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத திட்டங்கள்னு கேட்டால் அவங்க ஒரு 10 திட்டங்களை சொல்லுவாங்க. ரெண்டுமே இருக்குது, கரெக்டான ஃபேக்ட். இப்போ இந்த 10 திட்டத்தையும் நிறைவேற்றிட்டார். ஒரு பேப்பர் பேனை வச்சுக்கிடுவோம். சொல்லுங்கள் சார் விஜய், நீங்கள் சொல்லுங்கள் சார். இது ஓகே சார், நான் அது சரி பண்ணுறேன், டிக். அடுத்தது அடுத்த டிக், அடுத்த டிக், அடுத்த டிக், எல்லாத்தையும் டிக் பண்ணியாச்சு. ஒரு வருஷத்துக்குள்ள இந்த 6 மாதத்துக்குள்ள முடிச்சிட்டோம். தாவேக்கா கலைச்சிட போகிறாரா? அப்போ நீ முன்முடிவோடு இருக்கிற, நீ என்ன பண்ணாலும் நீ என்ன செய்ய போகிறதில்ல? திமுக எடுத்துக்க போறியா? மைனஸில் இந்த தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 11.19க்கு கொண்டு வந்துட்டார். நீ பாராட்டியிருக்கியா? GRல தமிழ்நாடு தான் முதலிடம், நீ பாராட்டி இருக்கிறியா? பெண்களுக்கு இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார், நீ பாராட்டி இருக்கிறியா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி நிற்கிறது, நீ பாராட்டி இருக்கிறியா? பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்காக அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்து உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இவ்வளவு திட்டத்துக்கும் இன்னும் நான் அடுக்குவேன். உனக்கு பாராட்டுறதுக்கு என்ன கிடையாது. இல்லை, தப்பு. அவர் ஒரு நடிகர் தான், சாதாரண நடிகர் தான். இப்போ ரெஸ்ட்டில் இருக்கார், அதனால் வராருன்னு சொல்கிறீங்க. 75 வருஷம் ஆச்சு திமுக. அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. இந்த வரலாறு மற்ற கட்சிகளுக்கு இல்லை, இருக்கும், ஆனால் இந்தளவுக்கு இல்லை அப்படிலாம் சொல்கிறீங்க. அதை ஒரு பொருட்டாக நினச்சி அறிவு திருவிழாவில் விமர்சிக்கணுமா? அது ஒரு கேள்வி எழுப்புறாங்களா? எல்லாருமே விமர்சிச்சாங்கன்னு சொல்லுங்க. இல்ல, அது அவதூறு பரப்புறாங்க. அது விஜய் திட்டத்துக்குனே போடப்பட்ட விழான்ற மாதிரி சொல்றாங்க. யாருன்னு சொல்லுங்க சார். அறிவு திருவிழா எத்தனை நாள் நினைச்சு சார்? அதான் சொல்றேன் சார். அவன் என்னத்தையா பேசிட்டு இருப்பான் சார். அவன் அவன் மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு? சாரி, அவன் மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் சொல்றது நான் அந்த ஒட்டுமொத்த தாவேக்கா டீமையும் அப்படி மீன் பண்ணிக்க.
எல்லாரும் என்னை தான் பார்க்காங்க, எல்லா பிரச்சனையும் என்னை தான் நடக்குது அப்படிங்கிற மண்ணில் தான் அவர் சுற்றுறாப்புல. அது அவருக்கு அட்டென்ஷன் சீக்கிங் தேவைப்படுது. ரோட்டில் போகிறவன் அட்டென்ஷன் சீக்கிங்காக சத்தமாக கத்துவான், ஒருத்தரும் பார்க்கலன்னா சட்டையை கழட்டி போடுவான், இன்னும் எக்ஸ்ட்ரீமு கூட போவான். இன்னும் கொஞ்ச நாள் அந்த லெவலுக்கு அவர் போயிடுவார். அவர் அட்டென்ஷன் சீக்கிங்காக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், அப்பா கத்திக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் 4 பேர் திரும்பி பார்க்கும்போது நான் சொல்லுவேன், அப்படியே யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். பார்த்தீர்களா, என்னை பார்த்து பயந்துதான் அவர் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார் அப்படிங்கிற மாதிரி. அது நீங்கள் இப்போ கத்திட்டு இருக்காரு நீங்கள் ஒரு பக்கம் இப்படி சொன்னாலும், இப்போ இன்றைக்கி செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாளேடுகளில் கூட, 9 முறை எம்எல்ஏவாக இருந்தவர் முன்னாள் அமைச்சர், அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கே பிரச்சார பயணங்களுக்கு மேப் போட்டவர், அவர் போய் இணையிறதா ஒரு செய்தி. அது இன்றைக்கி வந்திருக்கு. நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். தந்தி டிவியினுடைய ஆயுத எழுத்துலையும் நியூஸ் 18 சொல்லதிகாரத்திலையும், என் நினைவு சரியாக இருந்தால் 9வது மாதம் 4ஆம் தேதி தெளிவாக பேசினேன். அப்போ விஜய் பரப்புரையே கிளம்பலை, அவருக்கு வண்டி தயாராகிட்டு இருக்கு. இப்போ 41 பேர் செத்தாங்களே, சாவுக்கு ஒரு பேருந்து காரணமாச்சே, ஆயுத பூஜைலாம் போட்டாங்களே, அந்த பேருந்து தயாராகிட்டு இருக்கு. அப்போ தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுதே நான் சொன்னேன், என்னங்க லேசாக அதிமுகவுக்குள்ள ஒரு சலசலப்பு தெரிகிறதே என்று ஒரு கேள்வி வருகின்ற பொழுது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, செங்கோட்டையனை தாவேக்காவை நோக்கி பாஜக நகர்த்தும், அதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நான் அன்றைக்கே சொன்னேன். இது எல்லாமே எல்லாம் அமித்ஷாவோட பிளான் சார். நீங்கள் நான் ஒரு 20 ஆண்டு கால ஊடக அனுபவத்தில் நிறைய செய்திகள் எல்லாமே என்கிட்ட இன்னும் ஆதாரங்களோட இருக்குது, டேட்டோட என் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் நான் போட்டுருக்கிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பார்னு சொல்லும்போது ஆரம்பிக்க மாட்டாருன்னு பல பேர் பொத்தமாக தான் சொன்னாங்க. இந்த பக்கம் அர்ஜுனமூர்த்தி, இந்த பக்கம் தமிழறி மணின்னு வச்சுட்டு சொல்கிறாரு. தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க ராஜேந்திரா மண்டபத்தில், விடிஞ்சா கட்சி பேர் அறிவிக்க போகிறாங்கிற நிலைமையில் அதற்கு முந்தைய தினம் நான் சொன்னேன் உறுதியாக கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு. அதற்கு முன்தினம் வரை உறுதியாக சொன்னது நான் மட்டும்தான், கட்சி ஆரம்பிக்கலை. போன தேர்தலில் பாஜக எல்லாரும் தோற்றுரும், ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வராதுன்னு போது நான் சொன்னேன் இல்லை பாஜக தான் ஆட்சிக்கு வரும்னு. அப்போ 300 சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க, அதுக்கும் வாய்ப்பு இல்லை, 250 சீட் அரௌண்டு 250 சீட்ஸு தனிப்பெரும் கட்சியாக வரும், தனி பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொன்னேன். ஆதவர்ஜுனா தாவேக்கா போவாருங்கிறத முதல்ல நான் தான் சொன்னேன். இப்போ இதையும் 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் யூகித்தேன். இப்பவும் சொல்கிறேன், இப்போ நக்கீரன் சொல்கிறேன், இதில் ஒருவேளை திடீர்னு சேஞ்சு கூட ஆகலாம். யார் செங்கோட்டையன் போகிறது? ஆமாம், இப்போ செங்கோட்டையன் போகணுமா வேண்டாமா எல்லாமே யார் கையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா கையில். அமித்ஷா ஒரு பிளான் போடுறாரு, அதனால தான் அவர் போய் அமித்ஷாவை சந்திச்சது. அமித்ஷாவுடைய திட்டம் என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் பாஜக உள்ளே வரணும். எப்போ உள்ளே வரும்? திமுக எதிர்ப்பு வாக்கு தான் பாஜகவுக்கு போகணும். திமுக எதிர்ப்பு வாக்கு ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்கும் யார்கிட்ட இருக்குது? அதிமுக இருக்குது. அப்போ அதிமுக பலவீனப்படணும். நிச்சயமாக ஸ்ட்ராங் திமுக ஓட்டர்ஸ் ஒருபோதும் பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறதில்ல. ஆனால் அதிமுக காரங்க பாஜகவுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிமுக முதல்ல நினைச்சுவோம் பலவீனப்படுத்துவோம். அப்போ அதிமுக பலவீனப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது? அந்த வேலையை ஆரம்பிக்கிறார். அந்த வேலையின் திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் டிடிவி வெளியில் நிற்கிறது, ஓபிஎஸ் வெளியில் நிற்கிறது, செங்கோட்டையன் வெளியில் நிற்கிறது, எல்லாமே. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், அவரும் உணர்ந்த தெரிஞ்சுதான் அவர் துணை போகிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து நின்றதே அதிமுக பாஜகவோட டிராமா. இதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா எப்படியும் இங்கேருந்து எத்தனை சீட்டு கிடைக்க போகுதுன்னு தெரியல. சட்டமன்ற தேர்தல் முக்கியம், 2 பேரும் தனித்தனியாக நின்றுக்கும். நான் எனக்கு வாக்கு சதவீதத்தை கூடிடுச்சின்னு நான் ஒரு கணக்கு காட்டிக்கிறேன். அப்போ தான் சட்டமன்ற தேர்தலின் போது நான் கூடுதல் சீட்டை பெற முடியும். அதுக்காக நடந்த ட்ராமா அது. இந்த சட்டமன்ற தேர்தலில் என் கணிப்பு சரியாக இருக்கிற பட்சத்தில் காங்கிரஸை விட அதிகமான இடங்களில் பாஜக போட்டியிடும். அந்தளவுக்கு சீட்டு வாங்கிடுவாங்க. அந்தளவுக்கு சீட் கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரெஷர் போடுவாங்க, நிச்சயமாக பெரும் ப்ரெஷர் நடக்கும். ரைட்டா? ஒருவேளை அந்த ப்ரெஷரை தாங்கி எடப்பாடி பழனிசாமி வென்றால் அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அப்படி சொல்லலை சார், அவருக்கு ஒரு அது பார்க்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ செங்கோட்டையனை நீங்கள் தாவேகா பக்கம் அனுப்பணும், டிடிவி தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்களை அனுப்பியாச்சுன்னா தாவேகா திமுகவிற்கு போகக்கூடிய வாக்குகளில் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை ஒரு சின்ன அளவிலாவது சேதாரத்தை ஏற்படுத்தணும்னு அமித்ஷா நம்புகிறார். அதுக்கு தான் விஜயும் உள்ள கூட்டம் தாங்க. முஸ்லீம் வாக்குகள் போதோ இல்லையோ கிறிஸ்டின் வாக்குகளில் ஒரு சின்ன சதவீதம் போகும்னு அவர் நம்புகிறார். அப்போ கிறிஸ்தவ வாக்குகள், தலித் வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள், இதுதான் திமுகவுடைய கோர் ஓட் பேங்க். இதை ஒரு சின்ன சேதாரத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி ஒன்று. இன்னொன்று, அதிமுக பலவீனப்படுகின்ற பொழுது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸில் அதிமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டு கொஞ்சம் எங்கே போகும்?
விஜய்க்கு போகும். அப்போ அதிமுக மேலும் பலவீனப்படும். இன்னொன்று, இந்த கட்சிகள் எல்லாம் நீங்கள் அந்த பக்கம் துரத்தி விட்டீங்கன்னா, எந்த பக்கம் தாவேகா பக்கம் துரத்தி விட்டீங்கன்னா, அதிமுக, பாஜக, தமாக தான் இன்னைக்கு தேதி கூட்டணியில் இருக்காங்க. கூடுதல் இடங்களை பாஜகவால் கேட்டு பெற முடியும். ஸோ இது எல்லாமே அமித்ஷாவுடைய ஒரு திட்டமிட்ட செயல் வடிவம் அப்படிங்கிறத நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன். அதை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ கூட நெறியாளர்லாம் சொன்னாங்க, ஏங்க என்ன பஸ்ஸே தயாராகலை விஜய்க்கு, நீங்கள் அதுக்குள்ளே விஜய்க்கு ரூட்டு போடுற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களே. நாங்கள் என் யூகம் இது, பார்க்கலாம், தவறாகவும் போகலாம். நான் திருப்பி சொன்னேன், அப்போ நான் சொன்ன எதுவுமே தப்பாகவே போகுது. அப்போ நம்ம சோசியக்காரனா உட்காந்து அப்படிலாம் பேசுறதுக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு 20 ஆண்டு கால அனுபவத்தில் நம்ம அரசியலை கணிக்கிறோம். பாஜக என்னவாக இருக்குங்கிறத கணிக்கிறோம். இப்பவும் இதை வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக கணித்தேன். இன்னைக்கு அது பிரேக்கிங் நியூஸாக வருகின்ற பொழுது நெறியாளர் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் நம்ம ஞாபகம் இருக்கா சார், நம்ம பேசணுமே. ஆமாங்க, ஒரு 2 மாதம் இருக்குல்ல. ஆமாம் 2 மாதம் இருக்கும் சார்னு. ஸோ அந்த வீடியோ எடுத்து அனுப்புனார். பரவாயில்ல சார், நீங்கள் அன்றைக்கே ஜட்ஜ் பண்ணியிருந்தீங்க சார்னாரு. ஸோ இது எதுக்கு சொல்கிறோன்னா, பாஜக எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை திட்டமிட்டு வஞ்சிக்க நினைக்கிறது என்பதை தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாடு வாக்காளர்கள் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி அட்டென்ஷன் சீக்கிங் பற்றி பேசியிருந்தீங்கன்னா, அது வந்து எல்லா அரசியல் தலைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். எல்லாருமே வந்து அட்டென்ஷனை சீக் பண்ணுவாங்க பிரச்சாரத்தில் வரும்போது. இப்போ உதயநிதி வந்து நடிகராக இருந்துட்டு அரசியலுக்கு வந்தவர் தான். அவருமே வந்து அந்த எய்ம்ஸ் செங்கலை தூக்கி தான் அட்டென்ஷனை சீக் பண்ணார் மதுரையில் எல்லாமே. அது ஒரு வெற்றிகரமான பயணமாக முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே விஜய் முன்வைக்கிறாரு. பவள வேலை பாப்பான்ற அது ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜி தானே. எய்ம்ஸ் செங்கலை தூக்குவது அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அந்த செங்கலை தூக்கி ஒருத்தன் தலையில் அடித்து அட்டென்ஷன் சீக்கிங் ஏற்படுத்துறது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி. கரெக்டாக நீங்கள் பண்ணுறது செங்கலை தூக்கி இன்னொரு மண்டை உடைக்கிறது. 75 ஆண்டு கால விழா கொண்டாடிய ஒரு இயக்கத்தை பாப்பான்னு சொல்கிறது அட்டென்ஷன் சீக்கிங்கா? இல்லை, அந்த அளவுக்கு அவர் அந்த திமுக வந்து டேமேஜ் பண்ணுறாரு. அது ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். அப்போ திருப்பி இப்போ நீங்கள் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து டேமேஜ் பண்ணுவாங்கல்ல, உடனே பார்த்தியா என்ன நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்க, என்னை பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்னா. நான் தான் எல்லா இடத்துலையும் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். நாளை தீர்ப்புன்னு ஒரு படத்தில் இவர் அறிமுகமாகிறார். நாளை தீர்ப்பு அறிமுகமாகும் போது யாராவது திமுக எதிர்த்தானா? ரசிகன் படத்தில் இவர் வந்து நடனமாடி கொண்டிருந்தார். அப்போ யாராவது எதிர்த்தாங்களா? தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை பரோட்டா போட்டு கொண்டிருந்த பொழுது ஏன் அப்படி போடுறேன்னு யாராவது போய் கேட்டாங்களா? யாரும் கண்டுக்கல. நீங்கள் ஒரு நடிகர், நீங்கள் போகிறேன்னு விட்டாங்க. வேண்டாம் சார், திமுகவே இவர் படத்தில் திட்டினார். 2G காற்றில் ஊழல் அப்படின்னாரு கத்தி படத்தில். அப்போவாது யாராவது போய் ஏதாவது சண்டை போட்டாங்களா? போய் தொலைஞ்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் தலைவான்னு ஒரு கேப்ஷன் வச்சதுக்கு ஜெயலலிதாமா உங்களை என்ன பாடுபடுத்துச்சு? ரைட். நீங்கள் வந்து ஜிஎஸ்டியை பற்றி ஒரு படத்தில் ஒரே ஒரு டைலாக் வச்சதுக்கு உங்கள் ஜோசப் விஜயன்ட்டாரு ஹெச் ராஜா. எல்லாரும் உங்களை அடிச்சாங்க. அடிச்சப்ப நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், என்ன தொட்ட நீ கெட்டேன்னு அன்னைக்கு ஹெச் ராஜாக்கு எதிராக டைலாக் பேசியிருக்கணும். அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு எதிராக டைலாக் பேசணும். திமுக உங்களை தொடவே இல்லை. சரி, கட்சி ஆரம்பிச்ச பிறகு தொட்டாங்களா? இல்லை. சரி, கரூரில் 41 பேர் செத்தாங்களே, அப்போவாது தொட்டாங்களா? அப்பவும் சிஎம் என்ன சொன்னார்னா, எந்த தலைவனும் தன் தொண்டன் சாவதே விரும்ப மாட்டான்னு கடந்து போனார். எப்போ தொடுறாங்க, நீ கட்சி ஆரம்பித்து வண்டையா டெய்லி திட்டுற திமுகவை. ஸ்டாலினை பார்த்து அங்கிள்ங்கிற, சாருங்கிற, எல்லாரையும் வகை வகையாக திட்டுற, நீ வந்து அவ்வளோ பெரிய இயக்கத்தை பாப்பாங்கிற. அப்பவும் அவங்கள ஒன்று என்ன பதிலுக்கு திட்டுவா செஞ்சாங்க? என்ன சொன்னாங்க? விடுங்கங்க, அது ஒரு அட்டையால் செய்யப்பட்ட ஒரு தாஜ்மஹால் மாதிரிங்க, கூட்டம் வரும் பார்ப்பாங்க, அதை பற்றி கவலைப்படாங்க, விட்டு தள்ளுங்க, நம்ம வேலையை பார்ப்போம்னு ஒருத்தர் சொன்ன உடனே பையோ என்னையை பற்றி அவதூறு பேசிட்டாங்க. இதுவே அவதூறுனா நீ பேசுறதுக்கு வேணா மின்னது, அதுக்கு பேர் நான் கேட்குறது கரெக்டாக இல்லைங்களாங்க? நீங்கள் நீ இவ்வளோத்தையும் பேசுறதுனால அவங்க என்ன செஞ்சாங்க? பதில் சொன்னாங்க. ஏங்க அவங்க அப்புறம் அதை கூட சொல்லலைன்னா என்னதான் பிரச்சனை? இப்போ அப்போ நீ என்ன பெரிய மகாராஜாவா? உன்னை ஏற்று ஒருத்தரும் பேசப்படாத, நீ எல்லாரும் திட்டிக்கிட்டு இருப்ப, கும்பிட்றாங்க மீண்டும் உட்காந்துட்டு இருக்கணுமா? சொட்டையை முடிச்சிருவாங்க. ஊரில் சொன்ன மாதிரி பேசணும்னா பிச்சுருவாங்க. பிச்சு மோனே, நீ வந்து என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? நீ உங்கள் புக்கில் மோடி சுட்ட வடைகள் எல்லாம் ஊசி போச்சுன்னு சொல்லுவீங்க. இந்த விட சூடாக தான் இருக்குது, சாப்பிடலாம். ஓகே சார், மகிழ்ச்சி. சாப்பிட்ருவோம். நிகழ்ச்சி முடிச்சு சாப்பிடுவோம். திராவிடம் 2.0 ஏன் எதற்கு தமிழ் கேள்வி செந்தில்வேல்னு இருக்குது. இப்போ நீங்கள் முழுக்க திமுகவை சார்ந்து இந்த ஒரு இது எழுதியிருக்கீங்க. திமுக அரசு என்ன செஞ்சது போனது வந்தோம்லாம். இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இதுதானா? அதாவது திராவிடம் அப்படின்னா திமுக தான், வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அசைன்மெண்ட் வந்து செந்தில்வேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட சேர்ந்து தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி திராவிட கட்சிகள்னு பார்த்தா திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக எல்லாம் திராவிட கட்சிகள் இருந்தது. ஆனால் அந்த திராவிட கட்சிகள் அந்த ஒரு வட்டம் என்பது சுருங்கி திமுக மட்டும்தான் திராவிட கட்சி அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பெருசாக வெளிப்படுத்தலை. அதுக்கு நீங்களும் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவா? இல்லை, யாரும் அப்படிலாம் அஜெண்டா கொடுக்கல. அந்த புத்தகத்தை நீங்கள் நல்லா படிச்சீங்கனாலே தெரியும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே, முதல்ல அந்த இடத்துல நான் முரசொலி செல்வம் அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மீண்டும் பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வரக்கூடாது ஏன் அப்படிங்கிறத விவரித்து எழுதிய கட்டுரைகள்.
அதில் முழுக்க இந்தியா கூட்டணியை ஆதரித்து, இந்தியா கூட்டணியை, நாட் ஒன்லி டிஎம்கே, இந்தியா கூட்டணி, பார்லிமெண்ட் எலெக்ஷனை மையப்படுத்திய கட்டுரைகள் தான் அதில் நிறைய இருக்கும். ஆனால் அந்த கட்டுரைகள் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கட்டுரைகள். அதனால் நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமும் அதை வந்து புத்தகமாக்கியிருக்கிறோம் ஒன்று. அதே நேரத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒன்றியத்திலேயே எந்த இடத்துலையும் பாஜக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் பாஜகவின் மறைமுக சக்திகளோ மறுவைத்து கொண்டு மாறுவேடத்தில் வருபவர்களோ ஒருபோதும் இந்த மண்ணில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாடு எனக்கு உண்டு. ஸோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து எழுதப்பட்ட அது குறிப்பிட்டிருக்கீங்க, நான் படித்தேன். அது செல்வம் தான் உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் பங்கேற்ற விவாதத்தெல்லாம் பார்த்துட்டு, நீங்கள் தனியாக யூடியூப்பில் பேசுகிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை கட்டுரையாக எழுதினா நல்லாயிருக்கும், அது தேர்தலுக்கு முன்பு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னார், குறிப்பிட்டிருக்கீங்க. நீங்கள் குறிப்பிடுறது இப்போ திராவிட கட்சியில் இத்தனை இருக்குது, ஆனால் திமுக தான் திராவிட கட்சி அப்படிலாம் நான் எங்கேயும் சொல்லியா, நான் எங்கே சொல்லியிருக்கேன் மதிமுக திராவிட கட்சி தான், அதை எடுத்து பேசலையாங்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அதிமுகவும் திராவிட கட்சி தான் பேச மாட்டேங்க. இல்லை, நான் முடிச்சிடுறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இடதுசாரி மேடைகளை நான் பேசியிருக்கேன். பிசிகா தொல் திருமாவளவன் அவருடைய பிறந்தநாள் விழா கூட்டங்கள் எல்லா கூட்டத்திலும் நான் பேசியிருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் டிசம்பர் 6 பொழுது பாபர் மசூதி இடிப்பை கண்டித்து நடைபெறக்கூடிய எல்லா இஸ்லாமிய கூட்டமைப்புடைய கூட்டங்களிலும் நான் வந்து பேசியிருக்கிறேன். மிகச் சமீபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மதுரையில் நடத்திய மாநாட்டை ஒட்டி அந்த மாநாட்டு விளக்க பொதுக்கூட்டங்கள் நடந்துச்சு, அதில் நான் பேசியிருக்கேன். திமுகவுடைய இளைஞரணி மாநாட்டை எப்படி தொகுத்து வழங்கினேனோ அதே மாதிரி விசிகா மாநாட்டையும் நான் செஞ்சுருக்கிறேன், தொகுத்து வழங்கியிருக்கிறேன். ஸோ என்னுடைய பார்வை என்பது பெரியாரிய மார்க்சிய அம்பேத்கரிய பார்வை. அந்த பார்வையில் நின்று இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் ஓரணியில் திரண்டு பாசிச பாஜகவிற்கு எதிராக வலிமையாக அந்த சண்டையை செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் என் ஊடக விவாதங்களை தொடர்ந்து கவனிப்பவர்களுக்கு தெரியும், அஇஅதிமுக அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையோடு நான் பல வாதங்களை வெளிப்படுத்தியிருக்கிறேன், நீங்களே பார்த்துருக்கிறீங்க. அப்போ அதிமுகவும் அழிந்து விடக்கூடாதுங்கிற அக்கறையோடு தான் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், பேசிட்டு இருக்கிறேன். அதிமுக பாஜகவோடு கரைந்து விடக்கூடாது, பாஜகவின் சதிக்கு இரையாகி விடக்கூடாது. ஏன்னா அதிமுக தொண்டர்களை நான் பிரித்து சொல்லுவேன். அதை அதிமுக தொண்டர்கள் உணர்வு மிக்கவர்கள் தான், ஆனால் தலைமை அவர்களை ஏமாற்றுகிறது. ஸோ என்னுடைய பார்வை அப்படிங்கிறது இன்றைக்கு என்ன முடிச்சிடறேன், இன்னைக்கு அந்த கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமையாக தாங்கி இருக்கக்கூடிய இயக்கம், கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று. இது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் திராவிட கட்சின்னா திமுக மட்டுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இது பதில். அதை தாண்டி திமுகவினுடைய கொள்கைகளை, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை நான் வந்து பெரும்பு கொண்டு நேசிக்கிறேன். அவருடைய கொள்கைகள், அவர் போட்ட திட்டங்கள், தூக்குதல் திட்டி எழுப்பி கேட்டால் கூட நான் சொல்லுவேன். அது இன்றைக்கி நேரத்தில் காலங்காலமாக வந்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் திமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாடு என்னவாயிருக்கும் அப்படிங்கிறத குறித்து என்னுடைய கருத்து ஒன்று இருக்குது. அதை நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இதை பேசுகிறதுனாலேயே இந்த சித்தாந்தத்தோடு இணைந்த சித்தாந்தம் கொண்ட மற்ற எந்த கட்சிகளையும் நான் என்ன செய்கிறது அர்த்தம் இல்லை, குறைமதிப்பீடு செய்வது அர்த்தம் இல்லை. கலைஞர் வந்து சத்துணவு முட்டை போட்டார், அது உடனே இவர் காலை திட்டம் கொண்டாந்தார். கலைஞர் வந்து இலவச பேருந்து பயணம் பள்ளி மாணவர்கள் கொண்டாந்தார். இவங்க அதுக்கப்புறம் பெண்கள் மகளிருக்கு வந்து அந்த படிக்கிற மகளிருக்கு வந்து உதவித்தொகை, அந்த மாணவர்களுக்கு திட்டம், இந்த மாதிரி பல விஷயங்கள் குறிப்பிடுறீங்க. அதே போல் திராவிட கட்சிகள் தானே மாறி மாறி ஆண்டுருக்கு. அதிமுக சொல்கிறீங்க, அதிமுகவில் இப்போ அவங்களும் சில அதிமுக ஒரு புக்கு போடலாம். இப்போ சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு வந்து வேற மாதிரி மாற்றிட்டாங்க. அது வந்து கல்வி சார்ந்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி வரலையே, ஒரு புக்கு போடலாம். என்னெல்லாம் போடலாம் அப்படின்னா, இப்போ 2 திராவிட கட்சிகள் சேர்ந்து தான் தமிழகத்தை வளர்த்துக்கிறாங்க. உண்மைதான். திமுக மட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து இப்போ எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் எடுங்க, எம்ஜிஆர்லேருந்து கூட நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களும் சில வளர்ச்சிகளை கொண்டாந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மசூல் வரும். நான் பல மேடைகளில் அதை வெளிப்படையாக பேசியிருக்கிறேன். ஒரு புக்காகவே கொண்டு வரலாங்கிறீங்க நீங்கள். நல்ல ஐடியா, நக்கீரனுக்கு நன்றி. நான் ஒரு புக்காகவே கொண்டு வரலாம். இப்போ அந்த புக்கில் என்னெல்லாம் திட்டங்களை இடம் வரலாம் நீங்கள் ஒரு 10 சொல்லுங்க. ஒன்று இல்லை கொண்டு வரலாம். நல்ல வளர்ச்சி இருக்கா இல்லையா இருக்குன்னு ஒத்துக்கிறேன் சார். அதனால தான் சார் நான் ஒத்துக்கிட்டு தான் சொல்கிறேன். அதை வந்து நான் பல மேடைகளில் வெளிப்படையாக பேசியிருக்கேன். கல்லூரி மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய விழாக்களில், அரசு விழாக்களிலே நான் இதை வெளிப்படையாக பேசியிருக்கேன். நல்லா கேட்டுங்க, அரசு கல்லூரி மாணவர்களுக்காக ஒரு விழா நடத்துது. அந்த விழாக்களிலே எல்லாம் யூடியூப்லேயே இருக்குது, ஆதாரமாகவே இருக்குது. எம்ஜிஆர் கொண்ட சத்துணவை நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், நன்றியோடு சுட்டி காட்டுறேன். வரவேற்றுகள் நன்றியோடு சுட்டி காட்டுறேன். எம்ஜிஆர் தான் இங்கே விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்கிறது நான் பேசியிருக்கிறேன். லாட்டரியை ஒழித்ததில் ஜெயலலிதா அம்மாவிற்கு இருக்கக்கூடிய பங்கை நான் என்ன செய்ய விரும்பலை, வந்து புறந்தள்ளி நகர விரும்பலை. சரி, இப்போ நம்ம பேசுவோம்.
விஏஓ, சத்துணவு, அப்புறம் லாட்ரி ஒழிச்சாங்க, வேறு என்ன, சைக்கிள் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க. பிரைவேட் டாஸ்மார்க் சாராய கடை ஒழிச்சு டாஸ்மார்க் அது சாதனையாக பார்க்குறீங்களா நீங்கள்? ஓகே, தனிநபர் வருமானம் போகல. ஓ அப்படி, ஓ சரி சரி. இப்போ தனிநபர் வருமானம் நீங்கள் தான் அதிமுக கிண்டல் பண்ணுறீங்க, நான் பண்ணல. எந்த ஆசை இல்லை. சரி ரைட், ஓகே. இப்போ 5 இதை தாண்டி நீங்கள் ஒரு 5 சொல்லுங்கள் சார். அதிமுக திட்டம். அம்மா உணவகம் வேறு சார். அம்மா குடிநீர் வேறு சார். இல்லை சார், வேறு இன்னும் 7 வந்துருக்கு சார். இன்னொன்று என்ன, தொட்டில் குழந்தையா அந்த? சரி, அம்மா உணவு சொல்லிட்டார் சார். அப்புறம் சொல்லுங்கள் சார். தொட்டில் குழந்தை ஒன்று சேர்த்துப்போம் சார். வேறு காவல் நிலையம், மகளிர் காவல் நிலையமா? மகளிர் காவல் நிலையம். சரி சார். மகளிர் போலீஸ் போட்டது கலைஞர் காவல் நிலையம் ஜெயலலிதா. சரி சார். 9 வேறு சார். இல்ல உங்களோட மதிப்பீட்டுல 19 சாதனை எடுத்துக்குவீங்களா? என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு சார் நான் அப்படி கேட்கல சார். நான் புக் போடுறதுக்கு ஐடியா தான் கேட்கறேன் சார். நான் சீரியஸா என்ன சொல்றேன்னா, என்ன கேட்கறேன், ஒரு ஐடியாவா கேட்கறேன். என்னன்னா, ஒரு புக் போடுற ஐடியா வந்துருச்சு. 10 திட்டத்துக்கு ஒரு புக் போட முடியாது, ஒரு பக்கத்துல முடிஞ்சிடும். இல்ல அதுவே நம்ம டீப்பா நீங்க இந்த புக் மாதிரி அந்த இல்ல சார். நான் என்ன சொல்றேன், நீங்க கேட்குற கேள்வி இருக்குல்ல, தமிழ்நாட்டில் அதிகமாக தனிப்பட்ட முறையில் விட்டுருங்க, தொடர்ச்சியாக ஆட்சி செய்த ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அதிமுக. 10 திட்டம் சொல்கிறதுக்கு நீங்கள் நான் 3 பேர் சேர்ந்து டீ கடையில் உட்காந்து டீ வடையெல்லாம் கொடுத்து யோசிச்சு என்ன செய்ய வேண்டியிருக்கு, என்ன வேண்டியிருக்கு. சரி, இந்த 10 திட்டத்தில் ஏதாவது திட்டத்தை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திமுக அரசு நிப்பாட்டி இருக்குதா? எம்ஜிஆர் சத்துணவு கொண்டு வந்தார், ரைட்டா? கலைஞர் என்ன பண்ணார்? அது முட்டை, அதை சத்தான உணவாக மாற்ற அதில் முட்டை சேர்த்தார், கரெக்டாக. அப்புறம் தானியங்கள்லாம் சேர்த்தாங்க, ரைட், எல்லாமே கொண்டு வந்தாங்க. காலை உணவு திட்டம் இப்போ கொண்டு வந்தார். சரி, இப்படியே ஒவ்வொரு திட்டத்தையும் அப்கிரேட் பண்ணுறாங்க. அம்மா உணவகத்தை இப்போ மூடிடுச்சு அந்த கவர்மெண்ட் வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுக ஆட்சி வந்தவுடன் திமுக ஆட்சியினுடைய என்னென்ன திட்டங்கள்லாம் நிப்பாட்டப்படுச்சுன்னு ஒரு புக்கு தனியாக போடும். மதுரையில் பறக்கும் மேம்பாலம், இந்த செக்ரட்டரியேட்டை ஹாஸ்பிட்டலில் மாற்றி விட்டாங்களா? அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சேர்த்து விட்டு கல்யாணத்துக்கு வாடகை விட்டாங்களா? என்ன சார், சாலை பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள் ஒரே நாள் அவ்வளோ பேரும் வீட்டை விட்டு வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்புனாங்களா? இப்போ இதுக்கு யார் எழுதுறது சார்? அதனால நீங்கள் எப்படி தெரியுமா இருக்குது, 2 கட்சிகளும் சேர்ந்து செஞ்ச சாதனையால் தான் தமிழ்நாடு வளர்ந்ததுங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கெட்டு நிறைய கஷ்டப்பட்டு ஒருத்தர் தண்ணியை கொண்டு வந்து கூட்டி ஒரு 3/4 பக்கெட்டை மாற்றிட்டார். கடைசியாக ஒருத்தர் ஒரு 4 டம்ளர் அல்லது 5 டம்ளரோ 10 டம்ளரோ நீங்கள் வச்சுங்க, 10 டம்ளர் தண்ணி ஊற்றுறாரு. இப்போ ஃபுல்லாகிடுது. 10 டம்ளர் தண்ணி ஊற்றுனா நீங்கள் நல்லா இருக்கு நியாயம். அந்த 10 டம்ளர் தண்ணி அவர் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இவர் ஊற்றின தண்ணியில் ஒரு 4 டம்ளர் தண்ணி தூக்கி வெளியில் வேற ஊற்றிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் வந்தவர் திருப்பி அதை மாத்துறதுக்கு 8 டம்ளரா உள்ள ஊற்றி தான் அதை மாற்றிருக்கு. இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, இவர் ஒரு 10 டம்ளர் ஊற்றினாரா இல்லையா? ஊற்றினாரு, யாரும் மறுக்கலை, ரைட். அதோட சேர்ந்து நீங்கள் செஞ்ச துரோகங்கள் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய துரோகங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு செஞ்சுருக்கீங்கன்னு அடுக்குமா? நீங்கள் ராமருக்கு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல இல்லை, நான் சொன்னது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, அது எந்த அளவுக்கு திமுக முன்னேற்ற திராவிட முன்னேற்றம் வேணும்னு சொல்கிறோமோ அது போல் அதிமுக அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கான காரணம் பாஜக வந்துடக்கூடாது. நான் திருப்பி அதிமுக வந்து நான் என்ன செய்யலை, அதிமுக வந்து ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நான் எங்கேயுமே இது வரைக்கும் பேசுனதில்லை. அதிமுகவும் இந்த மண்ணிற்கு சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், மாற்றுக்கிறதே இல்லை. அதுலாம் யாருக்கும் வந்து எந்த என்ன சொல்கிறது, அவங்க கொண்டு வந்ததை மூடி மறைக்கணுங்கிற நோக்கமெல்லாம் கிடையாது. ஆனால் அதே அளவிற்கு திமுக திட்டங்களை அவர்கள் கிடப்பில் போட்டிருக்கிறார்களும் என்பது உண்மை, சரியா? நீங்க பல ஒன்றிய அரசினுடைய பல மக்கள் விரோத திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டதும் நீங்க தாங்கிறதும் உண்மை, ரைட்டா? ரெண்டும் உண்மை தானே, எல்லாமே உண்மை தானே. அதிமுக திட்டம் போட்டிருக்கா, ஆமா, இல்லைன்னு சொல்ல. ஆனால் திமுகவின் சாதனைகளை எவரும் தொட முடியாத சாதனைகள். அதுல என் கருத்துலாம் உறுதியா இருக்கிறேன், அதெல்லாம் ஆதாரங்களும் நிரூபிக்கவும் தயாரா இருக்கிறேன். அது புரியுது. அது ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கீங்க, அது நல்லாவே இருந்தது. அதாவது திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கொண்ட வைக்கும், ஆமா, அடுத்து அதிமுக ஆட்சி கிளப்பில் போடும், பின்னாடி ரிவர்ஸ் கியர் போட்டு கொண்டு வந்து கீழே விட்டு திருப்பி ஆட்சிக்கு 4 வருஷம் போராடும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி அந்த புக்கு திராவிடம் 2.0 எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா, நீங்கள் அதை வாங்கி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை படிச்சிருக்கிறீங்க, அதில் வந்து மார்க்லாம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க அவர், ரொம்ப மகிழ்ச்சி.
அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் ஒரு பிரிண்ட் மீடியாவில் இருக்கிறது, அதனால சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு புத்தகம்? நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுல்ல? அப்போ கம்பேர் பண்ணி நல்லா இருக்குன்றாங்க, எல்லாரும் வாங்கிடுங்க. திராவிடம் 2.0 ஏன் எதற்கு கண்டிப்பாக எல்லாரும் வாங்கிடுங்க. இது எங்கள் ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, மாடு மேய்க்கணும் அண்ணனுக்கு பொண்ணும் பார்க்கணுங்கிற மாதிரி. ஸோ நம்ம வேலையை பார்க்கணுங்களா? இப்போ நீங்கள் ஊடக பணியில் இருந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு அநீதி அழைக்கப்பட்டது, அது வந்து பேசணும்னு நினச்சோம். அப்போ வந்து உள்ளே இருக்கவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு திமுகவுக்கு சார்பாக செயல்படுறதுனால தான் இவருக்கு அந்த இது மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனால் வெளியில் வந்து அதை தானே பண்ணுறீங்க, அப்போ அந்த விமர்சனம் உண்மை தானே எடுத்துக்கணும். இப்போ 2 விஷயங்க. ஆக்சுவலி நான் உள்ளே இருக்கிற வரைக்கும் நான் ஒன்று பண்ணேன். நான் எப்பவுமே ஒன்று சொல்லுவேன், நடுநிலையும் ஒன்று கிடையாது என் பார்வையில். அது என் கருத்து தப்பாக இருக்கலாம், ஆனால் சமநிலைன்னு ஒன்று உண்டு. நடுநிலைங்கிறதுக்கும் சமநிலைக்கு என் பார்வை, அது தப்பாக இருக்கலாம் சரியாக இருக்கலாம், என் பார்வையை சொல்லிடுறேன். நடுநிலைனா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், தனியில் பிரச்சனை, தனியில் வேணுமா வேணாமா, ஒருத்தர் வேணும் பாரு ஒருத்தர் வேணாம் பாரு, தப்பு இல்லை. ரெண்டுக்கு நடுவில் நின்று ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்க முடியாது. இப்போ என் பார்வை அதில் தனியிலம் வேணும், அப்போ நான் தனி இல்லத்திற்கு ஆதரவானேன் அப்படி வச்சுக்கோங்க. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா, ஒருத்தர் வேணாம் பாரு ஒருத்தர் வேணும் பாரு, என் பார்வை வேணுங்கிறது. சுயமரியாதை திருமண சட்டம், இப்படி பலது எடுங்க. இதெல்லாம் தான் டிவியில் டிபேட் ஆக போகுது. இப்போ நம்ம சொல்கிற இது எல்லாம் தான் டிவி டிபேட். நீட்டு வேணுமா வேண்டாமா, என் பார்வை நீட்டு வேண்டாம் என்பது. நான் நெறியாளராக இருக்கின்ற பொழுது நான் இதை ஒழிச்சு மறைக்கல, நான் ஓப்பனாக சொன்னேன், நீட்டு வேண்டாம் என்பது ஒரு நெறியாளராக என்னுடைய பார்வை. ஆனால் ஒரு நெறியாளராக என் கருத்தை நான் இதை திணிக்க மாட்டேன். சமநிலையாக பாஜக நீட் வேண்டாம் என்று சொல்பவருக்கு 2 பேர் அங்கே இருப்பாங்க, நீட் வேணுங்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்க. நீங்கள் 2 பேரும் பேசுங்க. அந்த வாய்ப்பை நான் எல்லா இடத்துலையும் வந்து எந்த இடத்துலையும் நான் மீறினதில்லை. என் எத்திக்ஸை நான் வந்து சரியாக ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் பிரச்சனை எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2014 மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நோக்கி நான் இதே மாதிரியான கேள்விகளை வேறொரு தனியார் தொலைக்காட்சியில் இதை விட காத்திரமாக கேட்டிருக்கிறேன். ஏன்னா அப்போ ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சி. இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சிங்க இருந்தபோது 2011 தேர்தலுக்கு முன்பாக கடைசி ஓராண்டு நான் நெறியாளராக பணியாற்றிருக்கேன் 2010 அப்போ இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு நோக்கிய கேள்விகளை நான் நெறியாளராக கேட்டிருக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் கலைஞரை பிடிக்கும், நான் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளன், பெரியார் சிந்தனை, அது வேற. ஆனால் ஒரு நெறியாளர் நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், எல்லாமே இன்னமும் யூடியூப்ல இருக்குது, அது வேற. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு வட இந்திய ஊடகங்களை மாதிரியே தமிழ்நாட்டு ஊடகங்களும் தமிழ்நாட்டு ஊடகவியலாளர்களும் நெறியாளர்களும் மாறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் அவங்க கடும் ப்ரெஷரை போட ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகின்ற பொழுது நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவ்வளோ. சரி, எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்குல்லங்க, எல்லாருக்கும் இருக்குல்ல சார். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நம்ம ஊரில் மட்டும்தான் துக்ளக் சோ ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக ஆதரிப்பார், பாஜக வெளிப்படையாக ஆதரிப்பார். ஒன்று ஜெயலலிதா பிரதமராகணும், இல்லைன்னா மோடி பிரதமராகணும்னு வெளிப்படையாக பேசுவார். அவரை பத்திரிகையாளராக ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கு. ஆனால் செந்தில்வேல் இல்லைங்க, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும்னா இல்லைங்க, நீங்கள் திமுகங்க. துக்ளக் சோவுக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, அது செந்தில்வேலுக்கு என்ன கிடையாது. அது காரணம் ஒரு நூலிலே வேறுபாடு. வாரிசு அரசியல் அப்படின்னு பார்த்தா இவரை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. நீ அவர் மகன், அதனால் வரவே கூடாது. அப்போ நான் ஒரு வாதம் வைக்கிறேன், வாரிசு என்பதே ஒருவருக்கு தகுதி கிடையாது. கரெக்ட், அதில் நான் உடன்படுறேன். வாரிசு என்பதே தகுதி குறைபாடும் கிடையாது. கரெக்டா இல்லையா? ஒருத்தர் வாரிசு என்பதே எப்படி தகுதி கிடையாதோ அதே மாதிரி வாரிசு என்பதே தகுதி குறைபாடும் கிடையாது இல்லை. அப்போ அவர் ப்ரூவ் பண்ணி தானே நிற்கிறார் காலத்தில். நீ அதில் பேசு. அவருடைய வேலை திட்டம் சார்ந்து யாராவது இது வரைக்கும் வாதம் வச்சிருக்காங்களா சார்? என்னங்க விளையாட்டுத்துறையில் இப்படி ஆகிப்போச்சுங்க அப்படின்னு இது வரைக்கும் பாஜகவோ அதிமுகவோ இந்த தாவேக்காவோ வச்ச ஒரே விமர்சனத்தை நீங்கள் எனக்கு எடுத்து சொல்லுங்க. தலை சார்ந்து நிப்பாட்டி இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வேற எந்த விமர்சனமும் வைக்க முடியும் போது அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் எதை தூக்கிட்டு வரீங்க? வாரிசுன்னு தூக்கினீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயத்த ஒருத்தர் செய்கிறாருன்னா அவர் வாரிசு இல்லையாங்க பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. அதுக்கு பேர் நீ வாரிசு அரசியல்லாம் வச்சுக்க விளக்கம் கொடுத்துருவீங்க. ஆனால் பாஜகக்காரங்க வைக்கிறதே அதானே. ஆமாம், அவங்க அப்படி தான் வைப்பாங்க. வாரிசுகள்னா இந்த இடத்துல அவர் எப்படி வர முடியும்? கரெக்டு தான், அவங்க அப்படி தான் கேட்பாங்க. இந்தியாவில் மிக அதிகமான வாரிசு அரசியல் இருக்கக்கூடிய கட்சி இதுதான், பாஜக தான். பர்சன்டேஜ் எடுப்பில் நான் பல விவாதங்களை அதை பர்சன்டேஜாக எடுத்து சொல்லியிருக்கேன். இந்தியாவில் அதிகமான வாரிசுகள் அடுத்தடுத்த பொறுப்புகளில் இருப்பது இதில் தான், பாஜக தான். அணிந்துரையில் செய்யும் திமுக 75 ஆண்டு காலமாக எதிராக இருப்பது அவதூறும் சேற்றை வாரி எரிப்பதும் தான். ஆமாம், அது ஏன் திமுக மேலே மட்டும் இவ்வளோ காரணம்? அருமையான கேள்வி சார். நான் ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் சொல்லியிருந்தேன், ரொம்ப வைரல் ஆச்சு அது. ஏன் திமுக மீது மட்டும் இவ்வளோ சேற்றை வாரி வீசுகிறார்கள் என்றால், திமுக சமூக நீதியை பேசும், திமுக பெண் விடுதலையை பேசும்,
திமுக அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்பதை பேசும். திமுக சமஸ்கிருதத்தை எதிர்க்கும். திமுக பார்ப்பனியத்தை எதிர்க்கும். திமுக ஆரியத்தை எதிர்க்கும். திமுக வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கும். திமுக ஒன்றியத்தில் குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை எதிர்க்கும். ஒரு வரியில் சொல்லணும்னா திமுக பார்ப்பனிய வலதுசாரி சித்தாந்தத்தை கடுமையாக எதிர்க்கும். சமூக நீதியே திமுக இல்லைன்னு ஒரு விமர்சனமும் வருது இல்லை? உளறல்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுல்ல. உளறல்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு மேம்பட்ட கேள்வி ஒன்று கேட்டீங்க இல்லையா? திமுக மட்டும் ஏன் குறிவைக்கப்படுகிறது? இடதுசாரிகளும் குறிவைக்கப்பட்டார்கள். நல்லா புரிஞ்சுங்க. திமுக மட்டும் இல்லை, இடதுசாரிகளும் அதனால தான் குறிவைக்கப்பட்டாங்க. வட இந்தியாவில் அம்பேத்கர் இயக்கங்களும் அதனால தான் குறிவைக்கப்பட்டுச்சு. ஆனால் கெடுவாய்ப்பு என்னன்னா, தேர்தல் அரசியலில் இடதுசாரிகளும் அம்பேத்கர் இயக்கங்களும் இன்ன பிற மாநிலங்களில் பின்னடைவை சந்தித்தார்கள். எவ்வளவு பின்னடைவை சந்தித்தாலும் மீண்டும் எழுந்து வந்து நிற்கக்கூடிய ஒரே இயக்கம் தான் திமுக தான். சுதந்திர இந்தியாவில் இரண்டாவது தேர்தலின் பொழுது உருவாகின மூணே கட்சி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, திமுக. அஃப்கோர்ஸ் 52 அவங்க போட்டியிடலை, 57 போட்டி வந்துட்டாங்க. சுதந்திர இந்தியாவுடைய ரெண்டாவது தேர்தலில் அவங்க என்ன வந்துட்டாங்க, களத்துக்கு வந்துட்டாங்க. அப்பத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்போவே காங்கிரஸும் இருக்குது, அப்போவே கம்யூனிஸ்டும் இருக்குது. ஆனால் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பல மாநிலங்களில் இன்றைக்கும் பாஜகவினுடைய பாசிசத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த போரில் தேர்தல் வெற்றியை அவர்களால் பெறுவதற்கு பெரும் சிறப்பத்துக்குள்ளே அவங்க நிற்கும் போது தமிழ்நாட்டில் தொடர் வெற்றிகளை திமுக குமிச்சிட்டு வருது. அப்போது அவங்களுக்கு ஒரு பயம் வருது. இவன் என்னைக்கு திமுக செம்மொழியின் பெருமையை பேசுவதை விடுகிறதோ, அனைத்து ஜாதியின் அர்ச்சகரை பேசுறது விடுதோ, சமூக நீதியை பேசுறது விடுதோ, பெண் விடுதலை பேசுறது விடுதோ, பகுத்தறிவை பேசுவதை விடுகிறதோ, அன்னைக்கு பாஜக காரனும் அரசு காரனும் திமுக தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவான். திமுக எதிர்ப்புக்கு இதான் காரணம். இப்போ நீங்கள் கேள்வி எதிர்கொள்கிற விதம் இருக்குல்லண்ணா, உங்களுக்கு ஆதரவாக வந்தது அப்படின்னா அருமையான கேள்வின்னு சொல்கிறீங்க, எதிர்ப்பாக வந்தது அப்படின்னா உளறல் அப்படின்றீங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது நீங்கள் கேட்டது எதுவுமே உளறல் நான் சொல்லவே இல்லையா? இல்லை, அந்த சமூக நீதிக்கு அகைன்ஸ்டாக திமுக செயல்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி யாரோ சொல்கிறாங்க. என்ன இவரை சொல்லலை, சொல்பவர்களுடைய உளறுகள்னு. நீங்கள் அது உளறல் தானே? இல்லை, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டு நான் எப்படி சொல்கிறேன், சூரியன் உதிக்கும் திசை எது? மேற்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அது உளறல்னு சொல்லாமல் பாராட்டுவீங்களா, எரிச்சலாவீங்களா? அது வந்து உடல் தானே. அப்போ திமுக சமூக நீதிக்கு எதிரான இயக்கம்னா எனக்கு தரவு தரணும்ல, சான்று தரணும்ல. சட்டநாதன் கமிட்டி அமைத்து 25 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை 31 விழுக்காடாக உயர்த்தியவர். பட்டியல் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டை 16 18 விழுக்காட்டாக உயர்த்தியவர். பழங்குடியினர் மக்களுக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தந்தவர். பிற்பாடு எம்ஜிஆர் வந்து அதை 50 விழுக்காடாக உயர்த்திய பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பொறுத்து கொடுத்தவர். இஸ்லாமிய உள்ளீடு ஒதுக்கீட்டை தந்தவர். பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எல்லா இடங்களிலும் விரிவுபடுத்தியவர். இன்னைக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இருக்கக்கூடிய 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உள்ளாட்சி அமைப்புகளில் மிகச் சரியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின். இந்தியாவிலே முதலில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தந்தவர். பெண்களுக்கு சொத்தே கிடையாதுங்கிறது மனுநீதி. அதை எதிர்த்து இந்தியாவில் முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு. இப்போ இதை நீங்கள் சமூக நீதிக்கு எதிரானதுன்னு ஒருத்தன் சொன்னான்னா, நான் உளறல்னு சொல்லாமல் அவனை என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது எனக்கு ஆதரவான கேள்வி, எதிரான கேள்வி இல்லை சார். கேள்வியில் ஒரு என்ன இருக்கணும், லாஜிக் இருக்கணும் இல்லையா? அதான் இப்போ கூட சொன்னேன். நீங்கள் சுப்பராயருக்கு மணிமண்டபம் கட்டிட்டாங்க. சுப்பராயருக்கு மணிமண்டபம் கட்டிய பிறகு என்ன ஆச்சு? தேர்தல் அறிக்கை 456, தேர்தல் வாக்குறுதி 456, கொடுத்தது யாரு, சொன்னது யாருன்னு வீரவசனம் பேசும்போது முன்னாடி இருக்கிற கூட்டம் வீல் கத்தும் போது அப்படியே ஒரு வண்டி எடுத்துட்டு போனேன்னா நடந்து போற தூரம் தான்டா. சுப்பராயருக்கு மணிமண்டபம் கட்டிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துருக்கலாம். கரெக்டா இல்லையா? சரி, ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனா தான் என்ன சொல்லணும்? அடுத்த நாள் எல்லா ஊடகத்திலையும் அது வந்துச்சு. தவறா சொல்லிட்டேன், மன்னிக்கணுங்க, நான் தவறா சொல்லிட்டேன் சொன்னாரா விஜய்? இப்போ இது உளறா இல்லையா? உளறல்னால தான் சொல்ல முடியும். அது என்ன ராஜராஜ சோழன் கல்வெட்டா? பல மேடைகளில் பல விவாதங்களில் பேசின விஷயங்கள் தான். உங்கள் பார்வையில் எப்படின்னு கேட்குறேன். இப்போ கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகா, ஆந்திரா, இப்போ ஆந்திரா வந்து இப்போ தெலுங்கானான்னு பிரிஞ்சிருக்கு. இப்போ அவங்களாம் வந்து தமிழ்நாட்டை இணைச்சி பேசுகிறாங்களா, இணைத்து பார்க்குறாங்களா? இல்லை, நான் பேசுகிறது வந்து திராவிடங்களோட ஐடியாலஜிலேருந்து பேசுகிறோம். நீங்கள் கேட்குற கேள்வி நான் எப்படி புரிஞ்சுன்னா, பரவலாக பல ஆண்டுகளாக கேட்டுக்கப்பட்டிருக்க கேள்வி தான். நாம மட்டும்தான் திராவிடங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அவன் சொல்கிறானா அப்படின்னு. திராவிடங்கிற வார்த்தையை இந்தியாவில் எல்லாருமே தான் சொல்கிறான். தேசிய கீதம் பாடுற எல்லாரும் திராவிடத்தை ஒத்துக்கிட்டான்னு தானே அர்த்தம். ஆமாம் இல்லையா? தமிழ்தா வாழ்த்து பாடுற மட்டும் இல்லை, தேசிய கீதம் பாடுற எல்லாரும் திராவிடத்தை ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம். அது ஒரு பக்கம். சரி, இது என்னென்னா சார், நம்ம பல வருஷம் சொன்னது தான். நீங்கள்
தேசிய இனம் என்பது ஒன்று. இப்போ நீங்கள் வந்து மங்கோலிய இனம், அவங்க உலகின் பல நாடுகளில் வாழ்கிறாங்க மங்கோலியர்கள். நீங்கள் ஜப்பானில் இருக்கிறவனையும் சிங்கப்பூரில் இருக்கிறவனையும் சீனாவில் இருக்கிறவனையும் ஏதோ ஒரு இடத்துல இனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த எல்லா நாடுகளிலும் பரவலாக வாழ்கிறாங்க. ஆனால் நேற்று ஜப்பானை சீனா நினச்சிது எச்சரிக்குது இனத்தின் அடிப்படையில் மட்டுமே. பட் இனமாக அஃப்கோர்ஸ் யார் தான்? இப்போ நீங்கள் கருப்பர்களை நம்ம சொல்கிறோம், இனத்தின் அடிப்படையில் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க, இங்கே யூஎஸில் இருக்கிறவங்க, சீனா பார்த்தீங்கன்னா ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தேசியத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் பின்னாட்களில் அவங்க என்ன செய்கிறாங்க, வேறுபடுறாங்க. இனம் அப்படிங்கிற வரையறையில் இருந்து பார்க்கின்ற பொழுது மொழியின் அடிப்படையில், மொழி வழி தேசிய இனத்தின் அடிப்படையில் நாம் தமிழர்கள், மரபினத்தின் அடிப்படையில் நாம் திராவிடர்கள். இப்போ திராவிடம் என்பது மரபினம், மொழிவழி தேசிய இனத்தின் அடிப்படையில் நாம் தமிழர்கள். ரைட்டு. ஒன்றுபட்ட இந்தியாவிற்குள் இந்த நாம் வந்து என்னவா நம்மளை அடையாளப்படுத்துகிறோம், இந்தியர்கள். இது நாட்டின் அடிப்படையில். அப்போ அவன் ஏற்றுக்கிறான் ஏற்றுக்கலை, ஒத்துக்கிறான் ஒத்துக்கலை அப்படிங்கிறது இல்லை. நாம் திராவிடம்ங்கிற ஒரு கருத்தியலை ஆரியத்திற்கு எதிராக வலுவான கருத்தியலாக நம்ம இப்போ வரைக்கும் தூக்கி பிடிச்சிட்ருக்கிறோம், தூக்கி பிடிக்கிறோம். இது ஒரு சித்தாந்த போர். அப்புறம் கர்நாடகாவிலும் திராவிடத்தை மையப்படுத்தி திராவிடம் என்ற பெயரிலேயே கட்சிகள் இருக்கின்றன. என்ன புரிஞ்சுங்க, கர்நாடகத்தில் இருக்குது. இப்போ சமீபத்தில் மல்லை சத்யாவுடைய நிகழ்ச்சிக்கு அப்படி ஒருத்தர் அங்கேருந்து வந்துருந்தார். வட இந்தியாவில் சிலர் அப்படி இருக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல போனால் திராவிடங்கிற பேரில் ஸ்ரீலங்காவில், இலங்கையில் பத்திரிகை நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து பெரியார் நடத்தலை, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் பல பேருக்கு திராவிட செல்வன், திராவிட செல்வி இந்த மாதிரியான பெயர்கள் அப்பொழுதே வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களும் தங்களை புலிகள் ஐநாவில் கொடுக்கும்போது தங்களை யாராத்தான் அடையாளப்படுத்துகிறாங்க, நாங்கள் வந்து திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள்னு சொல்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்து நான் விரிவாக ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சொல்கிறோன்னு இல்லை, ஈழத்தில் சொல்லுகிறார்கள், கர்நாடகத்தில் பல அமைப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்கு. பரவலாக மாநிலங்களுக்கு இடையில் வரக்கூடிய பிரச்சனையை வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய மரபினத்தினுடைய வரலாற்றை வந்து தள்ளுறதுங்கிறது இருக்குல்ல. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தர வேண்டிய தண்ணியை சில சமயம் விட மாட்டாங்க, அந்த ஊர் விவசாயிகள் பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்கள் மாவட்டத்துக்கு மாவட்டம் பல மாவட்டத்தில் நடக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிற தண்ணியை அல்லது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிற தண்ணியவே என்ன செய்வாங்க, எங்களுக்கே தண்ணி இல்லை, நீங்கள் அதுக்காக நம்ம ஒருத்தரும் தமிழன் அர்த்தமாக இருப்பதா? வாழ்வாதாரம் சார்ந்து வரக்கூடிய சிக்கல்களை ஒரு மிகப்பெரிய மரபின வரலாற்றோடு முடிச்சு போட்டு கொண்டு போய் நிப்பாட்டுறது அப்படிங்கிறது காலங்காலமாக நடக்குது. அதில் ஈடுபாடோட அந்த கொள்கையோடு பேசுகிறீங்களா, அந்த வார்த்தையை ஒரு வார்த்தை சொல்லி பேசும்போது அது எப்படி இருக்கும்? திராவிடியான்னு சொல்லி பேசுகிறாங்களே. சரி, எனக்கு தெரிஞ்ச வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் சிங்கம் கர்ஜிக்கும், நாய் குறைக்கும். நீங்கள் நாய்கிட்ட போய் கர்ஜி கர்ஜின்னா அது பாவம், என்ன தெரியும், நம்ம அது தப்பு சொல்ல முடியுமா? மயில் அகவும், குயில் கூவும், காகம் கரையும். நீங்கள் காக்காட்ட போயிட்டு தொகையை வச்சு ஆடுனா அது ஆடுமா? என்ன இருக்குதோ அவங்களுக்கு தெரியுதோ, அவங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கோ, அவங்களுக்கு எது பழக்கப்பட்டிருக்கோ அதை அவங்க சொல்லலாம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா. நீங்கள் இருக்கிற உயரம் வந்து மாநில முதல்வரோட சேர்ந்து இருக்கிற உயரத்தில் இருக்கீங்க. அந்த உயரத்தில் நின்று உங்களோட பயணத்தை திரும்பி பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்ப்பீங்க அதை? இல்லைங்க, நான் வாழ்க்கை அதன் போக்கில் வாழ பழகிறவன் தான். வேலையை செஞ்சுட்ருக்கோம், நமக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை செய்யணும். இன்றைக்கி நம்ம இந்த அம்பத்தூரில் இங்கேருந்து பேசிகிட்ருக்குறோம். இதே அம்பத்தூரில் நான் வந்து வெல்டிங் பட்டறைகளில் வேலை பார்த்துறது உண்டு. 98, 99 அதுவும் நடந்திருக்கு. இந்த 2 விரல்களும் அங்கே இப்போ துண்டானது, இன்னும் கூட அந்த தையல் போட்ட தடம் இருக்கும். படித்து முடிச்சுட்டு அப்போ இங்கே வேலைக்கு வந்து இங்கே சுற்றி இருக்கிறோம், வேலை பார்த்துருக்குறோம். நம்ம திருப்பி ஊருக்கு போயிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், வந்திருக்கிறோம். வாழ்க்கை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் வேலையை கொடுக்குது. பட் எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஊடகம் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பேப்பர்லாம் போட்டதாக கேள்விப்பட்டோம். ஆமாம், ஊரில் அதை பண்ணியிருக்கிறேன், சோப்பு போட்டு ஊற்றுருக்கிறேன், எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறோம். பண்ணி தான் படித்து வந்தோன்னு வைங்களேன். வந்தோம், நானும் என் இணையரும் வேலை தேடி சென்னைக்கு வருகின்ற பொழுது வெறும் நம்பிக்கையில் மட்டும்தான் வச்சுட்டு வந்தோம். அந்த நம்பிக்கையோடு தான் போராடினோம்.
ஒவ்வொரு சேனலாக ஏறி இறங்கி வேலை கிடச்சி அப்போ அங்கேருந்து தொடங்கி பயணம் தான் சத்தியம் தொலைக்காட்சியில். அதுக்கு முன்பாக நான் வந்து கலைஞர் தொலைக்காட்சியில் ஃப்ரீலான்சராக ஒரு நிகழ்ச்சியினுடைய கோஆர்டினேட்டராக இருந்தேன். பட் அதன் பிறகு முழு நேரமாக வந்தது நான் வந்து சத்தியம் தொலைக்காட்சியில். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்த பயணம் ஒரு 8000 ரூபா மாத ஊதியத்தில் 2010 அங்கேருந்து ஆரம்பித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உழைப்பினால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தோம். புதிய தலைமுறையுடைய சீனியர் எடிட்டராக இருந்தேன், நியூஸ் எடிட்டனுடைய பொலிட்டிக்கல் எடிட்டராக இருந்தேன். நியூஸ் 7 தமிழ் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த சேனலில் ஒன்று. அங்கே தான் நான் ஜல்லிக்கட்டை வந்து விடிய விடிய நான் செய்த நேரலை தான் நியூஸ் 7ங்கிற சேனலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சுது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் பெரிய அளவில் அதுதான் எடுத்துகிட்டு போச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா சேனலும் லைவ் முடிச்சுட்டு போயிட்டாங்க, நான் மட்டும்தான் களத்தில் இருக்கிறேன். நைட்டு ஒரு ரிப்போர்ட்டரை போட்டு விடிய விடிய லைவ் பண்ணோம். அங்கே ஒரு 15-20 தான் படுத்துருந்தாங்க, அந்த 20 பேரை வச்சு லைவ் பண்ணி அதை விடிய விடிய போட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரே வாரத்தில் நியூஸ் 7 ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு வந்துச்சு. ஸோ அப்படி ஒரு நீண்ட நெடும் உழைப்பு, நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படி. அதனால் நம்மளும் உழைச்சோம். ஐடியாலஜிக்கலாக பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய பார்வையோடு நகர்ந்தோம். இந்த பார்வை கொண்ட தோழர்கள் நமக்கு நிறைய உறவுகளாக கிடைச்சாங்க, சொந்தங்களாக கிடைச்சாங்க, கொள்கை சொந்தங்கள். அவங்க தந்த உற்சாகம், அவங்களுடைய வழிகாட்டுதல்கள் அது ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்துச்சு. பாஜகவினருக்கு நன்றி சொல்லணும், வலதுசாரிகளுக்கு. நான் ஏதாவது ஒரு சேனலில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன், அதெல்லாம் கிடையாது, நீ போனாங்க. சரி இப்போது வெளில வந்தேன், நீ இதெல்லாம் தான் பேசுகிறேனாங்க. ஆமாம் நல்லா இருக்கு, அப்போ இதை தான் பேசுகிற சொல்கிறாங்களா, சரி நான் அதை பேசுகிறேன்னு அதை பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஏன் இதை பேசுகிறேனாங்க, ஏன்னா நீ தானே பேசுகிறேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி தான். அப்போது இன்றைக்கி முதலமைச்சர் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொந்த சகோதரனை போன்ற ஒரு பரிவோடு அன்போடு அவர் வந்து இன்றைக்கு என்ன மீது காட்டக்கூடிய அன்பாக இருக்கட்டும். மாற்றுக் கட்சி இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களும் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட எப்போவுமே ஒரு அன்பை செலுத்துவாங்க எல்லாருமே. நான் ஏன்னா யாரையும் கடும் சொற்களால் சொல்கிறதில்ல, கடும் வார்த்தைகளால் பேசுகிறதில்ல. விவாதங்களில் கூட விவாதம் முடிஞ்ச பிறகு நான் எல்லோரோடையும் நான் வந்து ஒரு நட்பை தான் வச்சுருப்பேன். நட்பு ரீதியாக எல்லோரும் சண்டை உரையாடுவோம். என் கருத்தை நான் சொன்னால் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதான் என் பார்வை. நான் சொல்கிற எல்லா கருத்தும் சரியாக இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒருவேளை நான் சொல்கிற கருத்து தப்புன்னு நீங்கள் வந்து நிரூபித்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா சாரி போகிறது கரெக்டு, நான் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு ஏற்றுக்கிற மனப்பக்குவம் எனக்கு இருக்குது. நீங்களும் அதே மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்ப்பேன். இல்லைன்னா பிரச்சனை இல்லை, 2 கருத்தையும் மக்கள்கிட்ட வச்சுருவோம், மக்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது. ஸோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பார்க்கலாம். ஸோ இதான் வாழ்க்கை. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.